அன்பே, பேரன்பே, நீ பேரொளி, பேரானந்த சுரூபம், பிரம்மானந்த ரூபம். அதனால்தான் இந்த தேகத்தில் நீங்கள் வந்து நிலைக்கும் பொழுது, இதில் மகிழ்ந்து கொள்ளும் பொழுது, அந்த பேரொளியால் இந்த தேகம் தாங்காது. சுக்கு நூறாக அணுக்களாக பிரிந்து ஓடிவிடும். அந்த பேரானந்தத்தை தாங்காமல் இந்த மனம் என்பது அழிந்து போய்விடும். அந்த பேரறிவு நிலையை இந்த சிறு தேகம் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஆகவேதான் உமக்கான கோஷங்களை நீர் உருவாக்கி கொண்டீர். இந்த கோஷங்கள் என்பது சூட்சமத்திலும் சூட்சமமான, நுட்பத்திலும் நுட்பமான, அதிசூக்குமா நுண்மை கொண்ட, பிரிக்க முடியாத, அழிக்க முடியாத, யாராலும் அதை விளக்க முடியாத அற்புதமான உரைகளாக இந்த ஆன்மாவை பாதுகாக்கிறது. காரணம் என்ன என்றால், இந்த பேரொளி பிரவகத்தின் வெளிப்பாட்டால் இவையெல்லாம் அழிந்து போய்விடும், நசித்து விடும், காணாமல் மறைந்து போய்விடும். ஆகவேதான் அத்தகைய சூட்சுமா உடல்களுக்குள் உடலாக, உடலுக்குள் உடலாக, ஒவ்வொன்றின் உள்ளும் புறம்புமான அந்த சூட்சும நிறைவோடு கூடிய அந்த நிலைப்பாட்டில் ஆன்மாவாகி நீங்கள் மையம் கொண்டிருக்கிறீர். ஆகவேதான் ஆன்மா என ஒன்று இருந்தால் அது ஏன் தெரியவில்லை எனும் கேள்வி வருகிறது. அத்தகைய இந்த 5 உடல்களை விளக்க வேண்டுமானால் அது குருவின் உபதேசத்தாலும், இந்த குண்டலினி யோகத்தாலும், யோக ஞான விளக்கங்களாலும் அது விளக்கப்பட வேண்டும். ஆனால் விலகுகிறது, மீண்டும் ஒன்றாகி விடுகிறது. அப்படியானால் அறிவது எப்போது? ஏனென்றால் தன்னை அறிவதற்கு இந்த உடல் பக்குவம் அடைதல் வேண்டும். அதை தாங்கக்கூடிய சக்தியை பெறுதல் வேண்டும். ஒன்று, சற்றென்று பிரகாசம் ஏற்பட்டால் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று கூறுகிறேன். ஆகவே அது முதலில் உனக்குள் ஒளியாக, ஒளி புள்ளியாக வெளிப்படுகிறது. அதன் பிறகு மெல்லிய பிரகாசமாக அதோடு மறைந்து போகிறது. ஆனந்தம் வெளிப்படுகிறது. மிக அற்புதமாக, மெதுவாக, நுண்மையாக ஒரு பரவசம். அது பரம சுகமாக மறைந்து போகிறது. அறிவு வெளிப்படுகிறது. அந்த அறிவு என்பது பேரறிவாக அல்ல, சுட்டறிவாக, மனம் கடந்த நிலையில் அந்த அறிவு நிலை பிரகாசித்து உன்னை ஒரு பக்குவ நிலைப்படுத்துகிறது. இந்த பக்குவ நிலைகள் ஆனந்தம், அதுவும் அப்படியே. இந்த பக்குவ நிலைகள் காலையும் மாலையும், காலையும் மாலையும் தான் உங்களை செய்ய சொல்லி அனுமதித்திருக்கிறேன். சதாகால பூஜையா இதை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. உள் உரையில் என் ஆவி நைவேத்தியம், பிராணன் ஓங்கும் அதில் தூப தீபம், ஒரு காலம் அன்று இது சதாகால பூஜையை ஒப்புவித்தேன் கருணைகோர் என்று வேண்டுகிறார். ஆனால் நான் உங்களை முழு நேர அர்ப்பணிப்பாக இதை செய்ய சொல்லவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த உடல் தாங்காது. இந்த உயிர் சக்தி ஆகிய குண்டலினி மூலாதாரத்திலிருந்து சக்கரங்களை கடந்து, ஏன் சூட்சும சக்கரங்கள் இந்த உடலில் வைத்து பாதுகாக்கப்பட்டு இந்த உயிர் சக்தி அங்கே தங்கி இருக்கிறது தெரியுமா? இந்த சிசு எனும் அந்த கருவில் அது உருவானதுமே உச்சி வழியாக சென்ற இந்த உயிர் சக்தி மூலாதாரத்தில் அடங்கி கிடக்கிறது. அது மேலே கிளம்ப வேண்டுமானால் 6 சக்கரங்கள் பூட்டப்பட்ட நிலையில் சூட்சும சக்கரங்கள் இருக்கிறது. அவ்வளவு சுலபத்தில் இந்த குண்டலினி எனும் உயிர் சக்தி, ஆத்ம சக்தி மேலே கிளம்பி விடாது. ஏனென்றால் ஒவ்வொரு சக்கரமும், சூட்சும சக்கரமும் அதற்கான சூட்சும நிலைகளால் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே மரண காலம் வந்தாலும் இந்த உயிர் இந்த 9 துவாரத்தின் வழியாகவே தான் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. உச்சியை பிளந்து கொண்டு அது மேலே செல்லாது. அப்படியானால் உச்சி வழியாக இந்த உயிர் வெளியேற வேண்டுமானால் அது இந்த முதுகுந்தண்டின் ஊடே ஓடுகின்ற சுழிமுனை நாடி, அந்த நாடி வழியாக வரணும். வரும் பொழுது ஒவ்வொரு சக்கரமும் திறக்கப்பட வேண்டும். அது திறந்திருந்தால் அந்த வழியாக இந்த சக்தி மேல் வந்து உச்சியை
பிளந்து கொண்டு வெளியேற வேண்டும். ஏனென்றால் இந்த 108வது நாடியாகிய சுழிமுனை நாடிதான் உச்சியை பிளந்து கொண்டு வெளியேறுகிறது. அதான் பிரம்மரந்திரத்தின் வழியாக செல்லும் சுத்தமாய். அப்படியானால் இதுவெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது? ஒரு குரு அருளால், அவர் கருணையால், அவரின் அன்பால் இந்த குண்டலினி இருக்கும் இடத்தை தட்டி கொடுத்து அந்த முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதியை ஒரு மூடியால் சூட்சுமா மூடி கொண்டு அது மறைந்திருக்கிறது. அதை திறந்து அதன் வழியாக ஒவ்வொரு சக்கரமும் திறக்கப்பட்டு அதன் வழியாக குண்டலினி சுழற்சியாகி விசுத்தி வரை வந்த பிறகு அங்கே முதுகுந்தண்டின் மேல் பகுதியில் ஒரு மறைப்பு எனும் மூடி இருக்கிறது. அதுவும் திறக்கப்பட்டு சூட்சுமா திறப்பால் அது பிடரிக்கு வரும் பொழுது அங்கே எந்த பாதையும் இல்லை. அதன் வழியாக ஓடுகின்ற அந்த மயிர்கால அளவான சுழிமுனை நாடி இரண்டாக பிரிகிறது. அந்த இரண்டாக பிரியும் தத்துவத்தை உணர்ந்து அதன் வழியாக பிரவேசிக்க செய்து காது மடலுக்கு மேலாக ஆக்ஞாவை வந்து அடையும் பொழுது அந்த 3வது கண் திறக்கப்படுகிறது. நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் ஈசனே. இந்த நெருப்பறை என்னும் 3வது கண் அகவிழிப்பு ஏற்படுவதென்றால் இந்த குண்டலினி அங்கு வந்து சேர வேண்டும். குண்டலினியோ நெருப்பாறு, ஆனால் சுழிமுனை நாடிகளோ மயிர்கால அளவான பாலம். அதன் வழியாக வருவது பிரம்ம பிரயாத்தனம் அல்லவா? அத்தகைய குண்டலினி ஆக்ஞா வந்து இரு விழி மூட ஒரு விழி திறக்கிறது. அது ஆக்ஞாவில் சுழன்று ஆக்ஞாவிலிருந்து சஹஸ்ராராவிற்கு எந்த வழி, எப்படி செல்வது? ஏனென்றால் விசுத்தி வரை வந்த குண்டலினி அதிர்ஷ்ட வசத்தால் அந்த திறப்பு ஏற்பட்டால் மூளைக்குள் பாய்ந்து விடும். முகுளம், பெருமூளை, சிறுமூளை, தண்டுவடம். ஆனால் தண்டுவடத்திலிருந்து வந்த அந்த குண்டலினி மறுபடியும் பாருங்க, முகுளம், இந்த முகுளத்தின் வழியாக பெருமூளை சிறுமூளைக்குள் பாய்ந்தால் இந்த மூளையில் இருக்கின்ற இரத்த நாளங்கள், நுட்பமான இரத்த நாளங்கள் வெடித்து சிதறிவிடும். மூளை கலக்கம் அடைந்து விடும். பைத்தியமாகி விடுவான், பித்தனாகி விடுவான். அவன் சித்தனாகிறானோ இல்லையோ பித்தனாகி விடுவான். ஆகவே அத்தகைய இந்த குண்டலினியை லாவகமாக குருவானவர் தன் அருட்சக்தியால், தன் ஆத்ம சக்தியால், தன் பிராண சக்தியை கொண்டு, தன் உயிர் சக்தியை விரல்களின் மூலமாகவும் பார்வையின் மூலமாகவும் பிராணன் மூலமாகவும் செலுத்தி அந்த சுழிமுனை நாடியை பலப்படுத்தி அதன் வழியாக இந்த நெருப்பாறை இரண்டாக பிரித்து ஆக்ஞாவில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அங்கே ஒளி பிரகாசிக்கிறது. அந்த ஒளியும் அது பேரொளி, எல்லையற்ற ஒளி அல்ல. இந்த சாதகனுடைய பக்குவத்துக்கு தகுந்த அளவிற்கான ஒளிதான் வரும். அந்த ஒளியில் நிலைத்து நிலைத்து காலையும் மாலையும் திகழ வேண்டும். அதை விட்டுவிடக் கூடாதல்லவா? அதன் பிறகு ஆக்ஞா கடந்த சகஸ்தாரா உபதேசம். இப்பொழுது ஆக்ஞா உபதேசம் இந்த குரு கொடுக்கிறார். 5 வகையான தீட்சை. அது என்ன? ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, சாஸ்திர தீட்சை, வாசக தீட்சை, ஹௌத்திரி தீட்சை என்று 5 வகையான தீட்சைகள் உங்களுக்கு நான் மானசீகமாக கொடுக்கிறேன். கொடுத்து ஆக்ஞா உபதேசம் கொடுத்து அந்த குண்டலினியை 1 மாதம் வரை பக்குவமாக பாதுகாக்க சொல்லி இந்த குண்டலினி எனும் அக்னி அணைந்து விடக்கூடாது என்று உமக்கான ஒரு பிரம்மச்சரியத்தையும் கொடுத்து, அது 48 நாட்களாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் இல்லறவாசிகள், நவீன காலத்தில் இருப்பதால் ஒரு 20 நாட்களாவது பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிங்கள் என்று கடைப்பிடிக்க சொல்லி கடந்த சகஸ்ராரம் இந்த பிரம்மரந்திர திறப்பு உச்சி வழியாக உள்ளே போனதுமே இந்த உச்சிக்கண் மூடி விடுகிறது அல்லவா? குரு தன் பாதத்தின் வலதுகால் பெருவிரலை உச்சியில் வைத்து அழுத்தி அந்த பிரம்மரந்திரத்தை திறந்து இந்த உச்சி வழியாக இந்த குண்டலினி மேலே வருகிறது. இதெல்லாம் எத்தகைய அற்புதம்! இதோடு நின்று விடுகிறதா? இந்த உச்சியில் அது சிதாகாச பெருவெளி எனும் துரியாதீதம் இந்த நிலையில் இருக்க செய்து, அதீதத்தில் நிலைத்திருக்க செய்து, இந்த துரியாதீதம் அதீதம் என்று 3 நிலைகளுக்குள்ளும் உண்மை ஏற்று சென்று அதன் பிறகு அதை அப்படியே விட்டு ஆக்ஞா வழியாக உள்முக பயணம் செல்ல அனுமதிக்கிறேன். ஆனாலும்
உடனே ஆத்ம தரிசனம் நிகழவில்லை என்றால் அதற்கு இந்த உடல் பக்குவ நிலை அடைந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஒரு மாங்காய், மாம்பூ மாமரத்தில் அது பூவாகி மெல்ல ஒரு காயாகி அந்த காய் பிஞ்சு ஆகி அந்த பிஞ்சு உருண்டு திரண்டு ஒரு பக்குவ நிலை அடைந்து அதன் பிறகுதானே அந்த பழமாகும். பழமாகி கனிந்த பிறகு அதோடு ருசியும் மனமும் குணமும் நிறமும் எல்லாம் வந்து சேர்கிறது அல்லவா? அப்படியானால் நீர் ஆத்ம தரிசனம் அடைய வேண்டுமானால் நான் சொல்லும் பயிற்சிகளை காலையும் மாலையும் விடாது செய்து வர வேண்டும். அதற்காகத்தான் கொடுக்கிறேன் உமக்கு சுவாச பந்தனம். எதற்காக கொடுக்கிறேன்? ஏன் என்றால் மனம் என்பது கட்டுப்பட வேண்டும், மனம் கடந்த நிலை பெற வேண்டும். இந்த ஒவ்வொரு சூட்சுமா உடல்களும் விலக வேண்டும், பிரிதல் வேண்டும். ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த சூட்சும உடல்கள் விலக வேண்டும். அதற்கு உள்முக பயணம் தேவை. இந்த உள்முக பயணம் என்பது அது எத்தகையது? நீங்கள் ஆக்ஞாவில் கவனித்த உடனேயே அங்கே இருள் தான் இருக்கும். அந்த இருளை ஊடுருவும் பொழுது அங்கே மெல்லிய ஒரு பிரகாசம். இருட்டு இரவு முழுக்க, இரவுக்கு அப்பால் அடிவான வெளுப்பு, அதில் செம்மையான சிவப்பு பொன்னிறமான வெளிச்சம் ஆதவன் வெளிப்படுகிறான் என்றால் இந்த இருளை கடந்தாக வேண்டும் அல்லவா? எப்படி உடனே உனக்கு ஆத்ம தரிசனம் கிட்டிவிடும்? அப்படி சட்டென்று ஒரு பேரொளி கிளம்பினால் இந்த உடல் தாங்குமா? காணாமல் போய்விடும், அணுக்களாக தூசிகளாக காணாமல் போய்விடும். அதுவல்ல இங்கே அடையப்படுவது. 5 உடல்களையும் நுட்பமாக விலக்கி விலக்கி எடுத்து தனித்து விட்டு அதன் பிறகு உள்முக பயணத்தில் செல்லும் பொழுது அங்கே தடையாக இருப்பது என்ன? வெளியில் இருப்பது தூள வெளி, உள்ளே இருப்பது சூட்சும வெளி. சூட்சும வெளிக்குள் பயணிக்கும் பொழுது சூனிய வெளி வந்து தடுக்கும். அங்கே காரண இருள் வந்து உம்மை மீண்டும் ஆழ்ந்த உறக்கத்திற்குள் தள்ள பார்க்கும். இது சமாதி. அதில் எண்ணமற்ற நிலை நிர்விகல்ப சமாதி, எண்ணங்களோடு கூடிய நிலை சவிகல்ப சமாதி என அடுத்த நிலைகள் சித்திக்கிறது. அதிலே சிக்குண்டு ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு சாதகனும் அந்த நிலைகளோடு நின்று விடுகிறார்கள். நான் உன்னை அதோடு நிறுத்தி விடுவதில்லை. இந்த சூனிய வெளியை கடந்த பிறகுதான் செம்மையான பரவெளி என்று கூறியிருக்கிறேன். அந்த பரவெளி தரிசனத்தில் அதிலேயே பரம்பொருளாக எண்ணி அதையே பரம்பொருளாக எண்ணி நின்று விடுவர் கோடானு கோடி பேர். அதை கடந்தாலும் வெட்ட வெளி எனும் பொன்னிறமான பகதக்கும் அந்த வெளிதான் மெய்ப்பொருள், அதுவே பிரம்மம், அதுவே ஆன்மா என துவைத பாவனையில் நின்று விடுகிறார்கள். இந்த வெட்ட வெளியை அறிந்தது எது என்று அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுதுதான் அறிவு. அந்த அறிவு தான் நீ என்று சொல்கிறார்கள். என்னே ஒரு அபத்தம் இந்த குருமார்கள், இந்த யோகிகள், இந்த ஞானிகள். ஏன் என்றால் அது குற்றம் அல்ல, அவர்கள் நிலையில் அது அதி உன்னதமான உயர்நிலை. ஆனால் அத்வைதம், நீ அத்வைதி ஆகிவிடு, அத்வைத பாதையில் நடந்து விடு. அதுதான் மூல முடிவான இந்த அறிவையும் அறிந்த ஆன்ம நிலை. ஆன்ம நிலையோடு நின்று விட்டாலும் அது முழுமையானதல்ல. அத்தகைய ஆன்மாவாகிய நானே பிரம்மம் என அனுபூதி வைக்க வேண்டும் அல்லவா? இத்தனை சாதனா உங்களுக்குள் நிகழ வேண்டுமானால் நீ யோக சாதனா புரிதல் வேண்டும் அல்லவா? இது என்ன சாதாரணப்பட்ட நிலைகளா? ஆகவே இதையெல்லாம் பெறுவதற்கு குருவின் அனுக்கிரகம் மட்டும் பத்தாது. அது நிறைய உனக்குள் நிறைந்தே இருக்கிறது. ஆனால் உன்னுடைய தேடல் அதிலேயே லயமாகி இருக்க வேண்டும். குருவை விட்டு பிரியாது இருக்கும் நிலை வர வேண்டும். குருவோடு சங்கமிக்கும் அந்த மகத்துவ நிலைக்காக, அந்த நேரத்திற்காக காத்திருத்தல் வேண்டும். அங்கே நிகழ்கிறது ஜீவ பிரம்ம ஐக்கியம். ஜீவன் என்பது இல்லாது அழிந்து போய் பிரம்மம் எனும் ஆன்மா பிரம்ம ஐக்கியம் நிகழ்கிறது. அதன் பிறகு ஆன்மாவும் அழிந்து போகிறது. ஆன்மா என்ற நினைப்பும் இல்லாது போய் பிரம்மமாய் வெளிப்படும் அற்புதமான நிலையல்லவாது. அதற்கு யாருடைய துணை தேவைப்படுகிறது? எந்த அளவுக்கு நீங்கள் இதில் முன்னேற்றம் அடைந்துள்ளீர்? இத்தனை வருட காலங்களில் என்னோடு இருந்தும் என் அருகில் இருந்தும் விலகியே இருக்கிறீர்கள்.
சிலர் விலகி இருந்தாலும் எனக்குள் வருகிறார்கள். எனக்குள் வந்தவர்கள் இந்த பேருண்மையை அறிந்து பிரம்மமாய் மலர்கிறார்கள். என்னை விட்டு விலகிய நிலையில் இருப்பவர்கள் விளையாடிக் கொண்டு இருக்கிறீர்கள். வாழ்க்கை எனும் விளையாட்டில் மும்முரமாக இருக்கக்கூடிய உங்களை நான் எப்படி தடுப்பது? தடுப்பது என் வேலை அல்ல, கொடுப்பது மட்டுமே என் வேலை. எவ்வளவு புரிகிறது பாருங்களேன். என் அன்பு நிறைய அருளாசி நன்கு செய்க, நலமே பெறுக.